நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆளுங்க அதிகமாயிட்டே வராங்களே, பிரச்சனை ஆயிடுமோ? அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டா இங்க இருக்கிற போலீஸ்காரங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க அந்த பையனை அடிப்பாங்களோ கொல்லுவாங்களோ ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம். நாம அதில் இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ணா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்ன? அது ஒன்றும் சும்மா இல்லைல்ல, அவன் தான் அந்த ஏரியா பொண்ணை நாசம் பண்ணிட்டான்ல. தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கட்டுமே, இதுல நமக்கு என்ன பிரச்சனை? தப்பு பண்ணா கோர்ட்டு தானே சார் தண்டிக்கும், ஊருக்காரங்க இல்லைல்ல. எதுவாக இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இறங்குங்க. கஜேந்திரா, என்னடா இதெல்லாம்? மகேண்ணா, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு மகேண்ணா. ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி வச்சிட்டாங்க. அதனால போலீஸ்காரங்களால எதுவும் பண்ண முடியல. பொழுது விடிஞ்சவனே ஊருக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து ராகுலையும் அந்த பொண்ணையும் கோயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாலை போட்டு கல்யாணமும் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர்ல கையெழுத்து வாங்கிட்டு மறுபடியும் ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு சாட்சியா என்னை கட்டாயப்படுத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் என்னென்ன பண்றது? ஒரு 100 பேர் சுத்தி நின்று சத்தம் போடும்போது அவங்க சொல்றதை நான் கேட்டுதானே ஆகணும். ஒருவேளை நான் மறுத்து பேசியிருந்தா என்னை அடிச்சு துவைச்சிருப்பாங்க மகியண்ணா. அவனுங்களாம் மோசமானவனுங்க. டேய், போலீஸ்காரங்க அங்க இல்லையா என்ன? பணத்தை வாங்கிட்டு கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தாங்களா? அங்க ஆளுங்க அதிகமானதால அவங்க ஓடிட்டாங்க. இந்த ஆள் அங்க இல்லையா? சதானந்தன், நீ அந்த ஆளுகிட்ட சொல்ல வேண்டியதுதானே?
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளே வந்தாரு. நான் யாருன்னே தெரியாத மாதிரி அங்க அவர் இருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? என்ன பண்றது? கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது போய் வாழட்டும். இல்லனா என்னோட வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். ஏங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் நம்மளோட பையனாச்சே, அவன் எங்க போவான்? பேசாம இரு. அவ இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே முழுக்க முழுக்க நீதான். நீ பேசாத. மகேந்திரா, நாம யாரும் எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா போலீஸ் அவங்க கடமையை செஞ்சுதானே ஆகணும். கண்ட ஏரியாவில் இருக்கிற கண்ட பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா போலீஸோட வேலைன்னு சொல்றீங்களா? நல்ல வீட்டுல பிறந்த பசங்க தேவையில்லாத வேலையை செய்யும் போது நினைச்சு பார்த்திருக்கணும் இந்த மாதிரி சில ஆபத்துகள் இருக்குன்னு. இருந்தாலும் சரியான நேரத்துல நீ என்ன நல்லாவே பழி வாங்கிட்ட. நாங்க இப்ப வேண்டாதவங்க ஆயிட்டோம், அதானே? மகேந்திரா, கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யார் அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும். அது எங்க வேலையோட ஒரு பாகம். இல்லனா எங்களோட வேலை போயிடும். யோ, 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நீங்க வந்து நின்னு என் வேலையை இல்லாம பண்ணிடாதுங்கன்னு என் காலை பிடிச்சி கதர்ன. அதுக்குள்ள எல்லாம் மறந்து போச்சா? அது காக்கியில இல்லாதப்ப. இப்போ நான் காக்கியில இருக்கேன். போலீஸா? இதோ பாருங்க, நீங்க தான் சரியான போலீஸா என்ன? பரவாயில்ல, உனக்கு கொடுக்க வேண்டியதை நாங்கள் கண்டிப்பா கொடுப்போம். இப்ப நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுப்போம். கஜேந்திரா, இப்போ கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. டிஎஸ்பிக்கு கால் பண்ணி நீ போய் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது என்னால் வராமல் இருக்க முடியுமா? நான் என் டியூட்டியை தான் ஓ, அதே தான் நானும் சொன்னேன். நீங்க உங்களோட வேலையை பாருங்கன்னு. நீங்க பண்ணுங்க. மகேந்திரா, வந்தது வந்துட்டேன். நம்மளுக்குள்ள இருக்கிற கணக்கை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ உன் மகனையும் அவன் பொண்டாட்டியும் உள்ள கூட்டிட்டு போ. என் வீட்டுக்குள்ள அவங்கள விடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றது நான் தான். என்ன தவிர யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து நிக்கிற எவனும் எனக்கு சொல்லக்கூடாது. மகேந்திரா, தேவையில்லாம வாய விடுற. நீ தான் தேவையில்லாம வாய விடுற. நீ பச்சோந்தி மாதிரி நிறம் மாறிட்டேன்னு அப்பவே உன் மேல சந்தேகப்பட்ட. போங்க. நீ போமா. நில்லு. இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது நான் தான், எந்த போலீஸும் இல்ல. மகேந்திரா, எங்களுடைய வேலையை நீங்க தடுக்க வேணாம். அவங்கள நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க. உங்களுடைய பையனையும் அவனுடைய பொண்டாட்டியையும். இவன் என் பையனை நீங்க சொல்லாமலே எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு பொண்டாட்டி இல்ல. எனக்கு தெரியாத ஒரு ஆளை நான் எதுக்காக என் வீட்டுல தங்க வைக்கணும்? என் பையன் மட்டும் உள்ள போலாம். அது எப்படி சரி வரும்? புருஷனுடைய வீட்டில் தானே பொண்டாட்டி இருக்கணும். பொண்டாட்டி எங்க போவா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் இங்க குடியிருக்கிற வீட்டுல இவ்வளவு மாதிரி ஒரு கேவலமான பொம்பளை என்னால அனுமதிக்க முடியாது. மகேந்திரா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு ஒரு வெள்ளை பேப்பர்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா போதும், என்னை ஏமாத்திட்டாங்கன்னு. உன்னை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு அது போதும். அதனால பேசும்போது பார்த்து பேசு. மகேனா, வேண்டாண்ணா, தடுக்க வேணாம். அவங்க உள்ள போகட்டும். இந்த ஆள் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கான். நம்மளை பிடிச்சி உள்ள போட அதுக்கான வாய்ப்பை நாமளே ஏற்படுத்த வேணாம். இப்ப வழிக்கு வந்துட்டீங்களா? மணமகனும் மணமகளும் உள்ள போங்க. தள்ளிப்போ. முதல்ல இவளை கூட்டிட்டு உள்ள போடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உள்ள போமா. எங்க வரீங்க?
கண்டவங்களா இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது, சரியா? நான் அவன் அம்மா தம்பி. அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது, புரியுதா? வெளியே போங்க. இந்த வீட்டுல கல்யாணத்துக்காக பந்தல் ஏதாவது போட்டிருக்கோமா? போங்க போங்க போ போ. சரிம்மா, நீங்க போக வேணாம். அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா எங்களாலையும் கட்டாயப்படுத்த முடியாது. சார் அவ எங்க பொண்ணு சார். உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. ஐயோ சார், எங்களால நிம்மதியா இருக்க முடியாது சார். உங்க பொண்ணு இத்தனை நாள் ஊர் சுத்திட்டு இருந்தத, அப்பெல்லாம் நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? சரி போதும், கிளம்புங்க கிளம்புங்க. மணி, நீங்க நல்லா இருக்கணும் அம்மா. போதும் போதும், உள்ள போங்க. டேய், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணை நீ இப்படிதான் கூட்டிகிட்டு போவியா? கையை பிடிச்சிக்கிட்டு வலது காலை வச்சு உள்ள போடா. வெக்கப்பட வேணாம், கையை பிடிச்சிக்கோ. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான், தப்பா நினைக்காத. உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை போட்டு அடிக்கலான்னு நினைக்காத. அடிச்சா நீ கண்டிப்பா உள்ள போயிடுவ. இப்போ சட்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க வேணாம், ஒரு கால் பண்ணி சொன்னா போதும். அதனால ஜாக்கிரதையா நடந்துக்கோ. இதுக்கப்புறம் சண்டை சச்சரவு எதுவுமே போடக்கூடாது. எங்களுக்கு தேவையில்லாம வேலை கொடுக்க வேணாம். சார் கொஞ்சம் நில்லுங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? எங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க எல்லாருமா சேர்ந்து விளையாடுனீங்கல்ல. வரட்டுமா? போங்க போங்க போங்க, எல்லாரும் போங்க. வாயா. என்ன நல்லா ஏமாத்திட்டல. உன் ஃபேமிலியும் ஊர்க்காரங்களும் சொல்லிதான் என் வண்டியில ஏறினியா? நாம எங்க போறோன்னு நீ ரகசியமா சொல்லிட்டல. என்னை ஏமாத்திட்ட. நீ பண்ணது சரியா? சரிதான். இதுதானே ஒரு சதின்னு சொல்லுவாங்க. சொல்லு. ஆமா, இது சதிதான். கொஞ்ச நாளாவே நீங்களும் என்னை ஏமாத்திட்டு தானே இருந்தீங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு எத்தனை தடவை எத்தனை இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போனீங்க? நீங்க எத்தனை தடவை என்னை ஏமாத்திருக்கீங்க? நான் இந்த ஒரு தடவை தானே உங்களை ஏமாத்தினேன். இப்படி வாடி. நீ என் பொண்டாட்டி அவனு நினைச்சு கூட பார்க்காத. அதான் பொண்டாட்டி ஆயிட்டல. நான் இப்போ உன்னை கொன்னுட்டா நீ எப்படி என் பொண்டாட்டி ஆவ? என்னை கொல்லணும்னு நினைச்சா கொல்லு, எனக்கு எந்த பயமும் இல்ல. உன்னை கொன்னா என்னடி? நான் போய் ஜெயில இருந்துக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, உன்கிட்ட புருஷனா வாடுறதுக்கு அதுவே மேல்டி. என்னை கொல்லுங்கன்னு தான் சொல்றேன்ல. இதுக்கப்புறம் எந்த வாழ்க்கையும் எனக்கும் இல்ல. ஒண்ணு உங்க கூட நான் வாழணும், இல்ல நான் சாகணும். என்னை கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கொல்லுங்க. உன்னை கொன்னா என்னடி? என் தலையை எடுத்துருவாங்களா என்ன? எந்திரி. ராகுல்.
என்னடி என்ன மிரட்ட பாக்குறியா? பொண்ணு என்ன கொல்லு. அடிச்சோ உதைச்சோ குத்தியோ ஏதாச்சும் பண்ணி என்ன கொன்று. ஏய் உன்னை கொல்லதாண்டி போறேன். என்னங்க உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. ஏய் எந்திரி. சீக்கிரமா என்ன கொன்று. மகேனா வாங்க, அவன் அந்த பொண்ணை கொன்னுடுவான். வாங்க ராகுல். ஏய் எந்திரின்ற எந்திரி. என்ன கொன்று. உன் கையால நான் சாகணும். ராகுல், டேய் ராகுல், அடிச்சு கொன்று. ஏய், ராகுல். ராகுல், ஏய், கதவை திறடா. கதவு தர. ராகுல் கதவு தர. கதவை திறந்து தொடடா. டேய் கதவை வேணாம் உடைடா. சித்தப்பா, டேய் கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சித்தப்பா சொன்னா கேளு ராகுல். ஏய், வேணாம். தள்ளி போட வேணாம். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த ஒரு நல்லவன் மீசைய முழுசா முளைக்கல, அதுக்குள்ள ஆசை. இதுல கொலை வேற பண்றாராம். நீ நாசமா போயிட்ட, இதுல எங்களையும் ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியா? ஐயோ அண்ணா, என்னங்க? சாவடிச்சிடுறேன். வேண்டாங்க. ஏய், சொல்றது கேளுங்க. இவன் லவ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க பொண்ணை பாத்தியா? நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத பொண்ணை கூட்டிட்டு வந்து என்ன வெறுப்பாத்தியா? ஐயோ, அண்ணா, ஐயோ, ஐயோ, சொன்னா கேளுங்க. வேணாம். விடுங்க. வேணாம், வேணாம். நான் சொல்றேன்ல. விடுங்க. விடுப்பாம்மா. சொல்றது கேளுங்க. நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. வாங்க வாங்க. ஐயோ, விடு. ஏங்க விடுன்னு இப்படி சொல்றேன்ல, எல்லாம் விடு. பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பரவாயில்லடா, விடு. என் வாழ்க்கை வீணா போச்சுல சித்தப்பா. இவ என்ன ஏமாத்திட்டால. இவளை கொல்லணும். இவளை கொண்டு என்னடா பண்ண போற? ஜெயிலுக்கு போறியா? நான் வாழணும்ல சித்தப்பா. என் வாழ்க்கையே போயிடுச்சு. டேய் ராகுல் கொஞ்சம் அமைதியா இரு. நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு நம்ம வேற வழிதான் கண்டுபிடிக்கணும். நீ அவளை கொண்டோ ஒன்னு அழிச்சோ எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. சரியான முடிவை யோசனை பண்ணணும். உன்னை ஏமாத்தினது இவ இல்ல, வேற ஒருத்தி. நீ கொல்லணும்னு நினைச்சா அவளைதான் கொல்லணும். அது யாரு? கிருஷ்ணா. இது எல்லாத்துக்கும் பின்னாடி கிருஷ்ணா தான் இருக்கா. கிருஷ்ணாவா? ஆமா மகேனா, நம்ம ராகுல நல்லா பிளான் பண்ணி தான் அவ மாட்ட வச்சிருக்கா. மகேனா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் முதல்ல இருந்து யோசனை பண்ணுங்க. இவன் இந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்புனான் ரெசார்ட்டுக்கு. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம ஆளுங்களும் போலீஸுங்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இவங்க ரூம்குள்ள வெயிட் பண்ணும்போது கரெக்டா மாட்டிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி சரியான ஒரு பிளானிங் இருக்குண்ணே. இதெல்லாம் முடிஞ்சதும் நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனையை காது வச்சா மாதிரி முடிச்சிடலாம்னு நினைக்கும் போது அங்க கொஞ்ச நேரத்திலேயே 100 பேர் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனை வளைச்சிட்டாங்கல்ல. அதுக்கப்புறமா நமக்கு சப்போர்ட் பண்ண போலீஸ்காரங்களும் மறைஞ்சிட்டாங்க. இது கடையில அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு தெரிஞ்ச முகத்தை நான் பார்த்தேன். அந்த கார்த்திகேயனோட கூட்டாளி இருக்கான்ல, ஒரு தடியன், அவனே தான். அந்த கூட்டத்துக்கு நடுவுல அவனுக்கு என்ன வேலை? உண்மைதான். நானும் ஸ்டேஷன்ல வச்சு அவனை பார்த்தேன். அவன் அந்த கூட்டத்துக்குள்ள நின்றுட்டு இருந்தான். மகேனா, நேத்து ராத்திரி ராகுல் அவங்க கூட தான் சண்டைக்கு போயிருக்கான். அந்த சம்பவத்துக்காக அவங்க கேஸ் கொடுக்காம இருக்கும்போதே நான் நினைச்சேன் அவங்க ராகுலுக்கு பெருசா ஏதோ பண்ண போறாங்கன்னு. அப்ப நடந்த சம்பவத்துக்கு இப்ப பழி வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இவனோட வாழ்க்கை இப்படி வீணா போகும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படின்னா இவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இவளுக்கு எல்லாமே தெரியும். என்னை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு தொலை போயிருக்கா. ஆமா, எனக்கு எல்லாமே தெரியும். கிருஷ்ணாக்கா சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணேன். நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணாக்கா இந்த ஐடியாலாம் எனக்கு சொன்னாங்க. டேய், டேய், ராகுல் இப்படி வா. போ போ. ராகுல் சொல்றது கேளு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? நம்ம மேல இருக்க கோவத்தை அவ பசங்க மேலேயே காட்ட ஆரம்பிச்சிட்டா.
நடந்த விஷயம் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம். நான் ஒரு அட்வொகேட் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிதான். நம்ம பைய கல்யாணம் நமக்கு யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. போலீஸ்காரங்களும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சொல்லலாம்ல. அப்பயும் பிரச்சனை இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு இந்த பொண்ணு சொன்னான்னா அதுக்கான தண்டனை நம்ம ராகுலுக்கு தான் வரும். மகியனா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. கொஞ்சம் பணங்கன்னு ஏதாவது கொடுத்து அந்த பொண்ணை அனுப்புறதுக்கான வழியை பாருங்க. நான் போய் ஒரு அட்வொகேட்டை பார்த்துட்டு வரேன். ராகுலா அந்த பொண்ணு பக்கத்திலே விட வேணாம். நீங்களும் பாமானியை மட்டும் அவகிட்ட போய் பேசுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா 2 லட்சம் வரை கொடுக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம் இல்லையா? நான் போயிட்டு வரட்டுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.